கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைக்க கேட்குறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துலேயும் அங்கேயும் நம்ம இது இடம் பத்தாதனால அங்கேயும் நமக்கு இடம் இருக்கிறது. அங்கேயும் நம்ம ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அங்கே வசதி உள்ளவர்கள் அங்கே இங்கே உட்கார கேட்குறோம். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைத்து பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அதற்கு பிறகு நாம் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி பாஸ்டர் ஜார்ஜ் அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த பழைய வருஷத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 11:4 ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க வேணாம். தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் அவர் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெண்ணெங்கி தரித்தவராய் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எங்கே 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கீங்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது ஒரு நாளும் மாறாது. அவருடைய நாமத்திலே கூடியிருக்கும் ஆண்டவர் வருகிறார். அவருடைய கண்கள் இன்றைக்கு நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்தில் கடைசி மணி துளிகளில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, புதிய வருஷத்தை அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பழைய வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய பலப்படுத்தும் வார்த்தைகளை நமக்கு அனுப்பித்துக் கொடுக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பலப்படுத்தும் வார்த்தைகள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட பேசுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகவும் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இந்த பழைய வருடத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிய வருடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அவரை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே உலகம் முழுவதும் நடைபெறுகிற ஆராதனையெல்லாம் காணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். ஹல்லேலூயா. அந்த கண்கள் நம்மை பார்க்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவரை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணுகிறார். வல்லமையை விளங்க பண்ணுகிறார். நாம் உத்தம இதயத்தோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படும் போது அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். இந்த புதிய வருஷத்தில், வரப்போகிற புதிய வருஷத்தில் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க வேண்டுமானால் நாம் உத்தம இதயத்தோடு இருக்கும்போது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் நம்மை காண்கிறது, நம்மை நடத்துகிறது. புதிய ஆண்டிலே ஒரு வலிமையான காரியங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறது. அப்போ உத்தம இருதயம் உடையவர்கள், நம்மெல்லாம் உத்தம இருதயம் உடையவர்கள் தான். அதனால்தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை காணும்படி நம்மத்திலே வந்திருக்கிறார். அப்படி கண்கள் உலாவுகிற கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் உத்தம இருதயம் எப்படிப்பட்டதாக நாம் இருக்க வேண்டும்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். சங்கீதம் 116:12 நீங்கள் வாசிக்கும் போது, யாராவது ஒருவர் வாசிங்களேன். ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்னைக்கு நம்மெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல 2025 ஜனவரி முதல் டிசம்பர் இந்த நேரம் வரைக்கும், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் உத்தம இதயத்தோடு இருப்போமேயானால் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் பாத்திரம் அதை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் ரட்சிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், சகலவிதமான நம்ம இக்கட்டிலும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற ரட்சகர் அவர். நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது அதை தம்முடைய ரட்சிப்பினாலே தேவன் நிரப்புகிறார். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வரணும். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்கான எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரம் என்னன்னா, தொழுது கொள்ள வரும்போதெல்லாம், சபைக்கு வரும்போதெல்லாம், ஆராதனைக்கு வரும்போதெல்லாம், ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரம், காலியான பாத்திரத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராது. என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரம் என்பது விசுவாசத்தின் பாத்திரம். அந்த விசுவாசத்தின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொழுது கொள்ளும் போது அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். ரட்சிப்பினால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். எனவே நாம் தொழுது கொள்ள வரும்போதெல்லாம் விசுவாசம் என்னும் பாத்திரத்தோடு கூட வரணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றான், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்கான எண்ணத்தை செலுத்த முடியும், இன்னும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை வந்து தொழுது கொள்ளுவேன். அப்ப யாரெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள தேவனுடைய சமூகத்தில் வரார்களோ அவர்களெல்லாம் உத்தம இருதய மார்க்கத்தார். ஆண்டவர் சொல்றாரு, உத்தம இதயத்தோடு இருக்கிற என்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி என் கண்கள் பூமி இங்கு உலாவிக் கொண்டு நம்மை பார்க்கிறது. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லு, உபாகமம் 23:14 எடுத்து வாசிப்பீர்கள். அதை எடுத்து வாசிங்க டக்குன்னு. உபாகமம் 23:14 ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுவேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. அப்போ நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கும்படி நாம் அதை காத்துக்கொள்வோமானால் நாம் உத்தம மார்க்கத்தார், உத்த இதயமுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம், நம்மை காத்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஆவி ஆத்மா பரிசுத்தமாக இருக்கிறது, நம்ம காத்துக்கொள்கிறோம். உண்மைதான், அது மாத்திரம் போதாது. என்ன சொல்றாரு? உன்னுடைய பாளையம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, சத்ரு உன்னை தொட மாட்டான், ஆனால் உன் பாளையத்துக்குள்ள வருவான், உன்னை அங்கே வந்து தொடுவான், பிரச்சனை உருவாக்குவான். அப்போ வேதம் சொல்லுது, 23:14 உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை காக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். நல்லா கவனிக்கணும். அப்போ இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறோம், நல்லது, உண்மை, சரிதான். ஆனால் நம்முடைய பாளையம், நம்முடைய வாழ்க்கை, நாம் போகிற எல்லையெங்கும் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழையாதபடி பார்த்துக் கொள்வோமே. ஆனால் நான் தான் உத்தமா இருக்குத்தான். அது உத்தமா இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவார். இந்த கடைசி நேரத்தில், இந்த வருஷத்துக்கு கடைசி நாட்களில் நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய காரியம், உன்னுடைய பாளையத்தை பாதுகாத்துக்கொள். நம்முடைய பாளையம் சொன்னால் நம் வீடு, வாசல், வேலை செய்கிற இடம், நம்ம வாழ்க்கையின் எல்லையுமே எங்கும் எல்லை மட்டும் உள்ள எல்லா பகுதியுமே நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். பரிசுத்தை கெடுத்து போகிற எந்த காரியம் வராதபடி காத்துக்கொள்ளும் போது நாம் உத்தம மார்க்கத்தார், உத்தமமான இதயமுடையவர்களாக காணப்படுவோம். அப்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கடைசியில் 1 தெசலோனிக்கர் 5:18 வசனம். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முறுமுறுப்பு கூடாது. அதான் ஆண்டவர், நீங்கள் உத்தம இதயத்தாரனா என்ன செய்யணும்? முறுமுறுக்க கூடாது. நன்மையில் வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஒரு காரியம் தீமை போல காணப்படும், அப்போ என்ன சொல்லுவோம்? நம்ம சோர்ந்து போகணும் கூடாது, முறுமுறுக்க கூடாது.
அன்றைக்கி எகிப்திலேருந்து வரும்போது சூர் வனாந்தரத்தை முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பு அவங்களுக்கு மாறாவை கொண்டு வந்தது. அப்போ அங்கே ஊழியக்காரர் தான் என்ன செஞ்சார், அப்புறம் போய் ஜெபம் பண்ணி அப்புறம் ஒரு மரத்தை வெட்டி போட்டு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அது போராடணும். இல்லை அப்படின்னா மனுஷன் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 3 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3ல் நம்ம இந்த வருஷத்துக்கு கடைசியில் நம்ம தீர்மானம் எடுக்கும்போது, நான் முடிவெடுக்கும் போது 3 காரியங்கள் முடிவெடுக்கும் போது எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய எல்லைங்க பரிசுத்தமாக வச்சுக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தோட ஆராதனைக்கு வரணும். இந்த 3 காரியங்கள் நான் சரியாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்கள் உண்மையில் இருக்குது, என் வல்லமையை விளங்க பண்ணுவேன். இந்த நாளில் கடைசி நிமிட நேரத்தில் ஆண்டவர் உங்கள் முன் வைக்கிற வார்த்தை, இந்த 3 காரியங்களை நீ கைக்கொள்வீர்களானால் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீங்க. வரும் வருடம், வரும் காலங்கள் கடைசி காலம், கொடுமையான காலம், பயங்கரங்கள் வரக்கூடிய காலம், இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய காலம். ஆனால் அந்த அழிவிலிருந்து லோத்துவை குடும்பத்தைப் போல தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், ஆண்டுடைய வல்லமை நம்மிலே விளங்க வேண்டுமானால், நாம் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள் நம்ம மறக்கக்கூடாது. 3 காரியம் ரட்சிப்பின் பாத்திரத்தோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளணும். 2வது, ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழுது கொள்கிறவர்கள் நம்முடைய எல்லை எங்கும் பரிசுத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நிமிடம் எல்லாம் எழுமி நிற்போம். எல்லாம் ஒரு நிமிடம் எழுமி நிற்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி என்னை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த 3 காரியம் நம்ம கை கொள்ளும் போது, இந்த வருஷத்துக்கு கடைசியில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் புது வருஷம் பிறக்கும் போது, ஒரு தீர்மானத்தோடு பிறக்கும் போது, தீர்மானத்தோடு இந்த புது வருஷத்துக்குமே எதிர்பார்த்து நம்ம நிற்கும் போது, புது வருடத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே அனுப்பி நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா கண்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் நான் கீழ்ப்படியேன் ஐயா, இதை கை கொள்ளுவேன். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தோடு உண்மை தொழுது கொள்வேன் சொல்லுங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தோடு உண்மை தொழுது கொள்வேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்கும். அசுசியான காரியங்கள் காணப்படாத ஆண்டவரே, நான் காத்துக்கொள்வேன் சொல்லுங்க. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன் சொல்லுங்க. ஆண்டு நிச்சயமாக என்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவார். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளம் செய்யுங்க. உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியே செய்யுங்க. ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.